வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பியில் 3வது யூனிட்டில் இருக்கிற டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கர்சன் பிரபு. கர்சன் பிரபுவுடைய காலத்தில் வந்து நடந்த குழுக்கள், அவருடைய காலத்தில் நடந்த அவருடைய கொண்டு வந்த சட்டங்கள், அவருடைய என்னென்ன நடவடிக்கைகள் அவர் கொண்டு வந்தார், அதன் மூலமாக நமக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கர்சன் பிரபுக்கு அப்புறம் வந்து இரண்டாம் மிண்டோ, ஹார்டின்ஜ் பிரபு, இவங்களை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கர்சன் பிரபு வங்க பிரிவினம். கர்சன் பிரபு காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா வங்க பிரிவினை அப்படின்னா 1905. கர்சன் பிரபு வந்து வங்க பிரிவினை வந்து 1905 டு 1911 வரைக்கும் நடந்தது. 1905 டு 1911 வரைக்கும் நடந்தது. இது கர்சன் பிரபு காலத்தில் தான் நடந்தது. ஓகேங்களா. இப்போ கர்சன் பிரபு காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அவர் என்னென்ன கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம். முதல்ல அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சார்ஜ் நாதனியால் கர்சன் அவருடைய இயற்பெயர். இதற்கு முன்னாடியும் நம்ம வைஸ்ராய்ஸ்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். கர்சன் வந்து 11வது வைஸ்ராய். இவங்களுடைய இயற்பெயரும் ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து வைஸ்ராய்களை வந்து இயற்பெயரை வச்சு கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்துக, அப்படி இல்லைன்னா வந்து நார்மலாக வந்து கர்சன் அப்படின்னு கொடுத்துட்டு வேற யாராவது, இப்போ இரண்டாம் மிண்டோ, இரண்டாம் ஹார்டின்ஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்புறம் கர்சனை மட்டும் வந்து சார்ஜ் நான்கார் கர்சன் அப்படி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இயற்பெயரை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க. கர்சன் பிரபுவுடைய காலம் வந்து 1899 1905 கிபி. ஓகேங்களா. கல்கத்தா மாநகராட்சி சட்டம் அறிமுகம் 1899. காகித நாணய சட்டம் அறிமுகம் 1899. இதற்கு முன்னாடி நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காயினாக தான் இருந்தது. கர்சன் பிரபு காலத்துக்கு அப்புறம் தான் வந்து காகித நாணய சட்டம் அறிமுகம். நாணயம் வந்து காகித வடிவில் வர ஆரம்பிச்சது 1899 இந்த சட்டத்தின் மூலம்தான். ஓகேங்களா. பஞ்சாப் நில உடைமை மாற்று சட்டம் அறிமுகம் 1900. பஞ்சாப் மாற்று நில உடைமை சட்டம் 1900. அடுத்தது வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் உருவாக்கம் 1900. இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. 1901 ஒரு சில ஆத்தர் புக்ல இருக்கு. நீங்க வந்து ஆப்ஷனை பாருங்க, 1900 அல்லது 1901. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எது கேட்டாலும் நீங்க எழுதுங்க. ரெண்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா. அதனால 1900 இல்லைன்னா 1901. ஓகேங்களா. இந்த வடமேற்கு எல்லைப்புறத்துல கர்சன் வந்து ஒரு கொள்கையை பின்பற்றுவார். என்ன அப்படின்னா தங்க நடுவழி கொள்கை. தங்க கொள்கை அப்படிங்கிறத வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் ஒரு வந்து பின்பற்றுவார். ஏன் அப்படின்னா அங்கே வாழக்கூடிய பழங்குடியினருக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் தன்னுடைய ஆட்சியை தன் கீழ் வடமேற்கு மாகாணத்தை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பேரரசு பணிப்படை உருவாக்கம் 1901. ஓகேங்களா. 1901 பேரரசு பணிப்படை உருவாக்கம். சிம்லா கல்வி மாநாடு 1901. இதனுடைய தலைவராக இருந்தவர் வந்து சர் தாமஸ் ராலே. ஓகேங்களா. சிம்லாவில் முதல்ல கல்வி மாநாடு நடத்தினவர் வந்து கர்சன் பிரபு தான். அதனால தான் சிம்லா கல்வி மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ராலே பல்கலைக்கழக கல்விக்குழு நியமனம் வந்து 1902. முதல் பல்கலைக்கழக கமிஷன் வந்து இருக்கப்பட்டது. முதல் பல்கலைக்கழக கமிஷன். ஓகேங்களா. இது வந்து சர் தாமஸ் ராலே. இதுதான் ஷார்ட்டாக ராலேன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றம் வந்து கமிஷன் வந்து குழு வந்து கல்விக்குழு நியமனம் வந்து 1902. இந்த சிம்லா மாநாடு 1901. இந்த கல்வி மாநாட்டில் இந்த கல்விக்குழுன்னு வந்து நியமனம் பண்ணாங்க. இந்த கல்விக்குழுவில் வரதுனால தான் இந்த 1904
இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது. டேட் ஒன்று இருக்கு, மார்ச் 11. ஓகேங்களா. தொல்பொருள் பாதுகாப்புத்துறை உருவாக்கம் 1904. தொல்பொருள் பாதுகாப்புத்துறை உருவாக்கம் 1904. சர் ஜான் மார்சல் வந்து டைரக்டர் ஜெனரலாக இருக்கும்போது தான் சர் ஜான் மார்சல், ஓகேங்களா, மார்சல் டைரக்டர் ஜெனரலாக இருக்கும்போது தான் இந்த வந்து பாதுகாப்புத்துறை, தொல்பொருள் பாதுகாப்புத்துறை உருவாக்கப்பட்டது 1904. பழங்கால நினைவு பாதுகாப்பு சட்டம் 1904. இதுவும் வந்து சர் ஜான் மார்சலுடைய டைரக்டராக இருக்கும்போது தான் இதை பண்ணாங்க. அடுத்தது கர்சன் பிரபு இங்கிலாந்து சென்றபோது, கர்சன் பிரபு ஒரு சின்ன இடைவெளி இருக்கும், அவர் வந்து இங்கிலாந்து போவார். எப்போ? 1904 ஏப்ரல் டு 1904 டிசம்பர் வரைக்கும். அப்போ தற்காலிக ஜெனரலாக இருந்தவர் வந்து ஆம்தில் பிரபு. ஏன்னா ஆம்தில் பிரபு இருந்தாரு. இதுல இவருடைய கர்சன் காலத்திலேயே ஒரு சின்ன இடைவெளி 1904 டு 1904 ஏப்ரல் டு 1904 டிசம்பர் வரைக்கும். பல்கலைக்கழகங்கள் இந்திய அரசியல் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என கருதிய வைஸ்ராய் இவர்தான். ஏன் அப்படின்னா இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து இந்திய அரசியல் புரட்சியாளர்களை, இந்த கல்வி அப்படிங்கிறது வந்ததுனாலதான் புரட்சியாளர்கள் நிறைய உருவாங்கினாங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வும் வந்தது. அதனால பல்கலைக்கழகங்கள் இந்திய அரசியல் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொன்னாரு கர்சன் பிரபு. ஓகேங்களா. 1905 ரயில்வே போர்டை உருவாக்கினார். ரயில்வே போர்டு எப்போது உருவாக்கப்பட்டது? 1905. கர்சன் பிரபு தான் உருவாக்குனாரு. முதலில் சிஐடி துறை உருவாக்கப்பட்டது கர்சன் காலத்தலாம். என்ன வருஷம் அப்படின்னா 1903 வருஷம் சிஐடி துறை உருவாக்கப்பட்டது. இவரால் விவசாய ஆராய்ச்சி மையம் பூசா எங்க இருக்கு அப்படின்னா வங்காளத்துல இருக்கு, பூசாவில் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. இவரால் விவசாய ஆராய்ச்சி மையம் பூசாவில் உருவாக்கப்பட்டது. யாரு? கர்சன் பிரபு தான் உருவாக்குனாரு. அடுத்தது வங்கத்தை இரண்டாக பிரித்த வைஸ்ராய் இவரை. எப்போ? 1905 டு 1911 வங்கம் இரண்டாக இருந்தது, கிழக்கு மேற்கு அப்படின்னு இருந்தது. இவருக்கு வங்க பிரிவினை திட்டத்தை உருவாக்கி தந்தவர். இந்த வங்க பிரிவினை திட்டத்தை உருவாக்கி தந்தவர் வந்து சர் வில்லியம் வார். இங்க பாருங்க ஒரு சில விஷயங்கள் வந்து கர்சன் பிரபு வந்து வங்காளத்தை பிரிப்பேன் அப்படின்னு அறிவிச்சாரு. முதல்ல வந்து அறிவிக்கிறார். எப்போ அப்படின்னா 1903 டிசம்பர்ல தான் சொன்னாரு. டிசம்பர்ல சொல்றாரு வங்காளத்தை பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சும்மா அறிவிப்பு பண்ணார், அவ்வளவுதான். ஆனா நடைமுறைப்படுத்த போடுவதாக அறிவித்தார். வங்காளத்தை பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு தடவை. அடுத்தது 1905 ஜூலை 19 வங்காளத்தை பிரிப்பதாக அறிவித்தார் அப்பதான். ஆனா அப்புறம் 1905 அக்டோபர் 16 வங்காளத்தை இரண்டாக பிரித்து விட்டார். ஓகேங்களா. வங்காளத்தை இரண்டாக பிரித்து விட்டார். இது நடைமுறைக்கும் வந்தது. அக்டோபர் 16 அறிவிப்பு பண்றாரு 1903 டிசம்பர்ல. 1905 ஜூலை 19 வந்தது நடைமுறைப்படுத்துவதாக, வங்க பிரிவினையை நடைமுறைப்படுத்துவதாக அறிவிக்கிறாரு. வங்காளத்தை இரண்டாக வந்து அதிகாரப்பூர்வமாக பிரிச்சுட்டாரு. எப்போ அப்படின்னா 1905 அக்டோபர் 16. ஓகேங்களா. இவ்வளவு வருஷம் இவ்வளவு டேட் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது வங்க பிரிவினைக்கு வந்து இவர் சொன்ன காரணம், ஆனா உண்மையான காரணம் வேற. ஆனா இவர் என்ன காரணத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா நிர்வாக நோக்கம் தான். வங்க பிரிவினைக்காக கர்சன் பிரபுவால் அறிவிக்கப்பட்ட நிர்வாக நோக்கம் அப்படின்னா பரந்த வங்கத்தை எளிதாக ஆட்சி புரிய பிரித்தல் அப்படிங்கிறாரு. அதாவது வங்காள தேசம் அப்படிங்கிறது, வங்கம் வந்து கொஞ்சம் பெரிய மாநிலமா இருக்கு, ஒரு மாகாணமா இருக்கு. அதை வந்து ஈஸியா வந்து ஆட்சி புரிய முடியல, அதனால இதை இரண்டா பிரிக்கலாம் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்றார். ஆனா உண்மையில என்ன நோக்கம் அப்படின்னா வங்க பிரிவின் உண்மையான நோக்கம் என்னன்னா வங்கத்தின் சுதந்திர வேட்கையை தணிக்க பிரித்தார்.
வங்காளத்துல தான் முதல்ல சுதந்திர வேட்கையே உருவாச்சு. ராஜாராம் மோகன் ராய் வங்காளத்தை சேர்ந்தவர் தான், சரிங்களா? இந்த மாதிரி தொடக்க கால தேசியவாதிகள் எல்லாமே வங்காளத்துல தான் தோன்றி இருந்தாங்க. அதனால அங்க பிரிவினை ஏற்படுத்திட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு அதுக்குள்ள இன்னொரு சின்ன பிரச்சனை உண்டு, வேறொரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பெரிய பிரச்சனை வந்து வேற விதமா திசை மாறிடும். அதனால இவருடைய கர்சன் பிரபுவினுடைய வந்து ஒரு இதுதான் ஒரு ஒரு அரசியல் கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால இவர் வங்கத்தை பிரிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணார். ஆனா அவருக்கு பின்னால தான் தெரிஞ்சது, இந்த வங்கத்தை பிரிச்சதுனால இந்து முஸ்லிம் ஒற்றுமை அதிகமாச்சு அப்படிங்கிறது பின்னாடி தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? இந்த வங்கத்தை பிரிச்சதும் ஒரு நல்லதுக்காக தான் அப்படின்னு பின்னாடி நமக்கு புரிஞ்சது. இது வந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமை வளர வந்து இது ரொம்ப காரணமா இருந்தது, இந்த வங்க பிரிவினை அப்படிங்கலாம். இப்ப இந்துக்கள் தனியா முஸ்லிம்கள் தனியா பிரிச்சுட்டோம்னா அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லாம போயிடும். அவங்கவுங்க கண்ட்ரிக்காக பார்ப்பாங்க, அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துக்காக பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது வந்து 2 பேரையும் ஒற்றுமைப்படுத்தும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இவருடைய காலத்துல விசாரணை குழுக்கள் நடந்தது. ஒவ்வொரு துறைக்கும் குழுக்கள் நடந்தது. அவங்களுக்கு தலைவர்களும் இருந்தாங்க. பஞ்ச நிவாரண குழு 1900 1901 ஜேம்ஸ் லையால் அப்படிங்கிறவர் தான் என்னோட தலைவராக இருந்தாரு. அடுத்தது பஞ்சக்குழு 1900 சர் அந்தோனி மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய தலைவராக இருந்தாரு. அடுத்தது வேளாண்மை குழு 1901 சர் வால்வின் ஸ்காட் மான்கிரீட் அப்படிங்கிறவர் வந்து இதனுடைய தலைவராக இருந்தாரு. அடுத்தது இரும்பு பாதை குழு 1901 சர் தாமஸ் ராபின்சன் அப்படிங்கிறவரு இருந்தாரு. சர் தாமஸ் ராபின்சன் அப்படிங்கிற வந்து உடைய தலைவராக இருந்தாரு. அடுத்தது கல்விக்குழு 1902 சர் தாமஸ் ராவே இல்ல ராலே. ஓகேங்களா? சர் தாமஸ் ராலே தான் வந்து இதனுடைய தலைவராக இருந்தாரு. படை சீர்திருத்த குழு கிட்ஸ்னர் பிரபு, படை சீர்திருத்த குழு கிட்ஸ்னர் குழுவா இருந்தது. இவருடைய காலத்துல வந்து படைகள், அதாவது படை வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பிரிச்சாங்க. அதாவது நார்த் இந்தியாவினுடைய நார்த் சைடில் ஒரு ஒரு தலைமையிடமும் தென் இந்தியாவுக்கு ஒரு தலைமையிடமும் நியமிச்சு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த தலைவர்கள் இருந்தாங்க. ஏன்னா அப்போதான் வந்து படையை வந்து நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும், ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்னு இருந்தாங்க. அதேபடி வந்து கடற்கரை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. பாதுகாப்பு படை எப்பன்னா 1903 கடற்கரை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. அதாவது படை மூலமா தான் இந்தியாவுக்குள்ள அவங்களுடைய ஆட்சியை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு இவர் வந்திருந்தார். அதனால இதெல்லாம் பண்ணாரு. அடுத்தது பாருங்க, காவல்துறை குழுவும் வந்து இவர் உருவாக்குனாரு. காவல்துறை குழு 1902-3 சர் ஆண்ட்ரூட் பிரேசர் அப்படிங்கிற தலைமையில உருவாக்குனாரு. ஓகேங்களா? வங்க பிரிவினை 1905 சர் வில்லியம் வார், முன்னாடியே பார்த்தோம் சர் வில்லியம் வார். அடுத்தது ஜாம்செட்ஸி டாட்டாவின் முயற்சிக்கு ஊக்கமளித்து இரும்பு தொழிலுக்கு இந்தியாவில் அடியெடுத்து கொடுத்த வைஸ்ராய் இவரே. அந்த ஜாம்ஷெட்பூர்ல ஒரு தொழிற்சாலை டாடா TISCO உருவாக்குனாங்க. எப்போ அப்படின்னா 1907 பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஊக்கம் அளித்தவர் வந்து கர்சன் பிரபு தான். ஓகேங்களா? 1902 கர்சன் பிரபுவால் நியமிக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் டைரக்டர் ஜெனரல் வந்து சர் ஜான் மார்சல். ஓகேங்களா? அடுத்தது காங்கிரசிற்கு கல்லறை கட்ட வேண்டும் என்பதே தனது ஆசை என்று கூறிய வைஸ்ராய் இவர்தான். யாரு? கர்சன். ஓகேங்களா? அடுத்தது ஆங்கில அவுரங்கசீப் என அழைக்கப்பட்ட வைஸ்ராய் கர்சன் பிரபு. ஏன் அவரு இப்படி சொன்னாரு அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் INC வந்து தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1885 டிசம்பர்
டிசம்பர் 28. இதிலிருந்து இந்தியர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள்லாம் வந்து இந்தியர்கள் இருந்தாங்க. இவங்க வந்து இந்தியாவிற்கு தன்னாட்சி கொடுக்கணும், சுதந்திரம் வேணும், ஆட்சி பணியில் வந்து இந்தியர்கள் இடம்பெறணும் அப்படின்னு கோரிக்கைகளையும் கொஞ்சம் போராட்டங்களையும் கொஞ்சம் நிறைய போராட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் தீவிரமான ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க தங்களை. அதனால இவர் வந்து காங்கிரஸுக்கு வந்து கல்லறை கட்டணும். காங்கிரஸ் இல்லைன்னா இந்தியர்கள் யாரும் வந்து ஆட்சியில அவங்களுடைய இந்தியர்களுடைய பங்கு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத அதுக்காக இவர் வந்து காங்கிரஸுக்கு கல்லறை கட்ட வேணும் அப்படின்னு இவர் கருதினாரு. அப்புறம் ஆங்கில அவுரங்கசீப் என அழைக்கப்பட்ட வைஸ்ராய் கர்சன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா இதில் இது ஒரு கொட்டேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தா, அவுரங்கசீப் எப்படி தன்னுடைய மதத்தை குரான் வழியில எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்துக்களுடைய பண்டிகை, ஏன் முஸ்லிம்களுடைய ஒரு சில ஆடம்பர பண்டிகைகள் எல்லாத்தையும் தடை செஞ்சாரோ, அதே மாதிரி கர்சன் பிரபுவும் இந்தியர்களை விட்டுட்டு இங்கிலாந்து நாட்டவர்களுக்கான ஒரு ஆட்சியை வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாரு. அதனால தான் இவரை ஆங்கில அவுரங்கசீப் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கர்சன் பிரபுவை அவுரங்கசீப்போடு ஒப்பிட்டு பேசிய இந்திய தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கர்சன் பிரபுவை அவுரங்கசீப்போடு ஒப்பிட்டு பேசியவர் இவர்தான். இங்க கொட்டேஷன் இருக்கு இல்லைங்களா, ஆங்கில அவுரங்கசீப் என அழைக்கப்பட்ட வைஸ்ராய். இதை யாரு அழைச்சாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா. பாரசீக வளைகுடா பகுதிக்கு கர்சன் பிரபு விஜயம் செய்த ஆண்டு 1903. பாரசீக வளைகுடா பகுதிக்கு போனாரு. ஓகேங்களா. அங்கேயும் தங்களுடைய ஆட்சி ஆங்கில நிர்வாகத்தை அங்கேயும் செயல்படுத்தினாரு 1903. அடுத்தது திபெத் தலைநகரான லாசாவை கைப்பற்ற கர்சன் பிரபுவால் அனுப்பப்பட்டவர் வந்து கர்னல் யங் ஹஸ்பண்ட். இவருடைய தலைமையில திபெத்தின் தலைநகரான லாசா வந்து கைப்பற்றப்பட்டது. அங்கு இருந்த வந்து அரசியல் மன்னர்களோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. லாசா உடன்படிக்கையை அங்க செஞ்சுக்கிட்டாங்க. அது எப்போனா 1904 ஏப்ரல்ல செஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த கர்சன் பிரபுவை தொடர்ந்து வந்தவர் வந்து 2ஆம் மிண்டோ பிரபு. 1905 1910 அவருடைய ஆட்சி காலம். ஓகேங்களா. இவருடைய இயற்பெயர் அப்படின்னா, இவருக்கும் இயற்பெயர் இருக்கு. கில்பர்ட் ஜான் எலியட் முரே. அப்படிதான் இவருடைய இயற்பெயர். இவர் வந்து வங்க பிரிவினையால் ஏற்பட்ட போராட்டம் வந்து சுதேசி போராட்டம் 1905. வங்க பிரிவினை பிரிச்சது கர்சன் 1905. அதனால வரக்கூடிய போராட்டங்களை சந்திச்ச வைஸ்ராய் வந்து மிண்டோ பிரபு. அதான் சுதேசி போராட்டம். அப்புறம் முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டது டிசம்பர் 30 1906. இந்த முஸ்லீம் லீக்கை பற்றி முஸ்லீம் லீக்கோட தோற்றம் பற்றி கொஞ்சம் இருக்கு. அது பின்னாடி வர ஒரு டாபிக்ல பார்க்கலாம். அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் பிளவு. இந்திய தேசிய காங்கிரஸில் பிளவு ஏற்பட்ட இடம் வந்து சூரத் 1907. என்ன வருஷம்னா 1907 சூரத். ஏன் வந்து இவங்குள்ள பிரிவினை வந்தது? மிதவாதிகள், தீவிரவாதிகள். மிதவாதிகள்னா வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க, அதாவது கடிதம் கொடுக்குறவங்க, மனு கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தீவிரவாதிகள் வந்து அதாவது தீவிரமா அந்த குண்டு இதெல்லாம் பண்றது இல்ல, தீவிரமான அதாவது கண்டினியூட்டியா வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும், எங்களுக்கு வந்து தன்னாட்சி வேணும், இந்தியர்கள் வந்து இந்தியாவில் ஆட்சி புரியும் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில வந்து இந்தியர்கள் பங்கு பெறணும், இது எங்களுடைய நாடு, நாங்களும் இருக்கணும் இதுல அப்படிங்கறத வந்து தீவிரமா கேட்டாங்க. அதனாலதான் இவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காங்கிரசின் பிளவான சூரத் மாநாட்டுல வந்து தலைவர் அப்படி யாரு அப்படின்னா ராஸ் பிகாரி
கோஸ். ஓகேங்களா. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிமுகம் மே 21, 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து 1909 மே 21. இந்த சட்டம் வந்து ஒரு சில இந்தியர்களுக்கு ஒரு சில சலுகைகளை கொடுத்தது. அது என்ன சலுகைகள் அப்படின்னா, தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் முதலாக நியமனம் செய்யப்பட்ட இந்திய சட்ட உறுப்பினர் இந்திய சட்ட உறுப்பினர் எஸ்.பி. சின்ஹா. இதுக்கு முன்னாடியே தலைமை நிர்வாக குழுவில் சட்ட உறுப்பினர் ஒருத்தர் இருந்தார். முன்னாடி இருக்கிற கவுன்சில் சட்டங்கள்ல பார்த்துருப்போம். அவர் வந்து மெக்காலே பிரபு. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டுக்கார். ஓகேங்களா. மெக்காலே பிரபு. ஆனா முதல்ல இந்திய சட்ட உறுப்பினர் அப்படின்னா எஸ்.பி. சின்ஹா தான் இருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் இதுதான். சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது 1862 நினைக்கிறேன். கவுன்சில் சட்டத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மறைமுக தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஆனா தேர்தலை சட்டப்பூர்வமா ஏற்றுக்கிறது எப்போ அப்படின்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்துல தான் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் அப்படிங்கிற இது இருந்தது இல்லையா, அதனால இந்த தேர்தல் அப்படின்னாவே வாக்களிக்கிறது அப்படின்னு வரும் இல்லைங்களா. இந்த வாக்களிக்கிறது அப்படின்னா, இந்த வாக்களிக்கிறது இப்ப மாதிரி 18 வயது நிறைஞ்சா வாக்களிக்கலாம் அப்படின்னு இல்லை. அப்ப வந்து சொத்து மற்றும் கல்வி இதன் அடிப்படையில் தான் வாக்குரிமை இருந்தது. வாக்களித்தாங்க. சொத்து மற்றும் கல்வி அடிப்படையில் தான் அவங்க வந்து வாக்குரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது இஸ்லாமியர்கள் தனி தொகுதியினை வழங்கிய சட்டம். இஸ்லாமியர்களுக்கென தனி தொகுதி இந்த சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது. இதனால ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு சட்டம் இட்டு சென்றது. இஸ்லாமியர்கள் தனியா வந்து அவங்களுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னாவே வந்து இந்துக்கும் முஸ்லிமுக்கும் கொஞ்சம் பிரிவினைகள், கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது இந்த சட்டத்தின் மூலமாக. சரிங்களா. அடுத்தது கிபி 1906 ஐஎன்சி இந்திய நேஷனல் காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டில் சுயராஜ்ய குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போதைய அதனுடைய தலைவர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜ் தான் வந்து அதனுடைய தலைவராக இருந்தார். ஓகேங்களா. கிபி 1908 பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்டது. பத்திரிகை சட்டம் 1908. கிபி 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதை பற்றி தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். எப்போன்னா மே 21 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். சரிங்களா. அடுத்தது வந்து இரண்டாம் ஹார்டிஞ்சோட காலம் வந்து 1909, 1910, 1916. ஓகேங்களா. இவருடைய இயற்பெயர் அப்படின்னா சார்லஸ் ஹார்டிஞ்ச் பிரபு. இவருடைய காலம் 1910, 1916. டெல்லி தர்பார் டிசம்பர் 12, 1911. வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு 1911. முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, 1905 to 1911 வரைக்கும் வங்க பிரிவினை நடைமுறையில் இருந்தது. இப்போ வங்க பிரிவினையை வந்து கொண்டு வந்த வைஸ்ராய் கர்சன். வங்க பிரிவினால் ஏற்பட்ட சுதேசி இயக்கத்தை எதிர்கொண்ட வைஸ்ராய் வந்து இரண்டாம் மிண்டோ. வங்க பிரிவினை ரத்து செய்த வைஸ்ராய் வந்து இரண்டாம் ஹார்டிஞ்ச் பிரபு. சரிங்களா. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி இயரை வந்து காமன் சென்ஸ் பண்ணி படித்தோம்னா வந்து நல்லா மறக்காது, ஞாபகம் இருக்கும். சரிங்களா. பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரம் கொல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1911.
இந்தியாவுடைய தலைநகரம் பிரிட்டிஷ் ஆட்சியில் டெல்லிக்கு தலைநகரம் எப்போ வந்தது அப்படின்னா 1911 தான் வந்தது. இவரது காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த இங்கிலாந்து அரசர் 5ஆம் சார்லஸ். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, டிசம்பர் 12, 1911 டெல்லி தர்பார் நடந்தது. யாருக்காக நடந்தது அப்படின்னா 5ஆம் சார்லஸ்க்காக நடந்தது. ஓகேங்களா. அடுத்தது, இவரது காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த இங்கிலாந்து அரசர் 5ஆம் சார்ஜ். ஓகேங்களா. முதல் உலக போர் தொடக்கம் 1914. தென் ஆப்பிரிக்காவில் இருந்து இங்க ஒரு வேர்டு விட்டுருச்சு, காந்திஜி இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு ஜனவரி 9, 1915. அன்னைக்கு என்ன தினமா கொண்டாடுவாங்க? பிரவாசி பாரதிய தினம். ஓகேங்களா. அதாவது NRI, நான் ரெசிடென்சி இந்தியன் தினம் எப்போ ஜனவரி 9. காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தது ஜனவரி 9 டேட்டு. வருஷம் 1915. இதனால பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. அப்புறம் இவருடைய காலத்துல நடந்த சில விஷயங்கள் பாருங்க, இன்னும் இருக்கு. கிபி 1915 இந்து மகா சபை தொடக்கம். இதை தொடங்கியவர் மதன் மோகன் மாளவியா தான் தொடங்கினாரு. ஓகேங்களா. கோகலே இறந்த ஆண்டு பிப்ரவரி 19, 1915. கோபாலகிருஷ்ண கோகலே எப்போ இருந்தாருன்னா 1915 பிப்ரவரி 19. காந்திஜி இந்தியாவிற்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இறந்தாரு. காந்திஜியோட குரு கோபாலகிருஷ்ண கோகலே, அரசியல் குழு. ஓகேங்களா. ஹோம் ரூல் இயக்கம் ஏப்ரல் 28, 1916 பூனாவில் திரகலால் தொடங்கப்பட்டது. ஹோம் ரூல் இயக்கத்தை பற்றி பின்னாடி ஒரு டாபிக் இருக்கு, அதில் கொஞ்சம் பார்க்கலாம். இதில் 2 பேர் தொடங்கியிருப்பாங்க. ஒன்று திலகர், இன்னொன்று அன்னி பெசன்ட் அம்மையார். திலகர் தொடங்கியது பூனாவில். எப்போன்னா ஏப்ரல் 28, 1916. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினை 1916 மதன் மோகன் மாளவியா தொடங்கினார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் 1916 மதன் மோகன் மாளவியா தொடங்கினார். சரிங்களா. இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, கர்சன் பிரபுவும் வங்க பிரிவினையும் பார்த்தோம். அவருடைய காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சட்டம், அவருடைய கொண்டு வந்த குழுக்கள், அதனுடைய தலைவர்கள், இதெல்லாம் பார்த்தோம். முக்கியமாக வங்க பிரிவினை அவருடைய காலத்தில் நடந்தது, எதற்காக நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு சில CID உருவாக்கம், ரயில்வே போர்டு உருவாக்கம், இதெல்லாம் பார்த்தோம். இதில் பொறுத்துகளுக்காக கேட்கலாம், அல்லது கூற்று காரணம் அப்படிங்கிற ஒரு சில இதில் கேட்கலாம். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வைஸ்ராய்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் UGTRBயில். போன வருஷம் நடந்த UGTRBயில் இதில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு 2 கொஷின் வந்திருந்தது. அந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2ஆம் மிண்டோவை பற்றி பார்த்தோம். அவருடைய காலம் 1905 to 10. வங்க பிரிவினை முன்னையே சொல்லியிருக்கேன், வங்க பிரிவினையை கொண்டு வந்தது கர்சன். அதனால் ஏற்பட்ட சுதேசி இயக்கத்தை சமாளித்து வந்தவர் மிண்டோ, 2ஆம் மிண்டோ பிரபு. அந்த வங்க பிரிவினையை ரத்து செஞ்சவர் 2ஆம் ஹார்டின்ஜ் பிரபு. அவருடைய காலம் 1910 to 16. சரிங்களா. டெல்லி தர்பாரையும் கூட்டினார். யாருக்காக கூட்டினார் அப்படின்னா 5ஆம் சார்ஜ் மன்னருக்காக கூட்டினாரு. இவருடைய காலத்தில் காந்திஜி 2ஆம் ஹார்டின்ஜ் காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. NRI டே ஜனவரி 9. ஓகேங்களா. இவருடைய காலத்தில் தான் கோபாலகிருஷ்ண கோகலே இறந்திருப்பார். ஹோம் ரூல் இயக்கமும் வந்திருக்கும். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் தொடங்கி இருக்கும். இது வரைக்கும் இந்த டாபிக்ல, இந்த வீடியோவில் 3 பேரை பற்றி பார்த்தோம். ஹர்சன், 2ஆம் மிண்டோ, 2ஆம் ஹார்டின்ஜ் பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த வீடியோவுடைய நெக்ஸ்ட் பார்ட்டில், 2வது பார்ட்டில் இன்னும் ஒரு சில வைஸ்ராய்ஸ்கள் இருக்காங்க, அவங்கள பற்றியும் பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.